25வது ஸ்லோகம். சஹ ஏவ விஸ்வம் ஸ்ருஜதி சஹ ஏவ அவதி ஹந்தி ச அத அபி ஹி அனஹங்காராத் ந அஜ்யதே குண கர்மபிஹி ச ஏவ விஸ்வம் ஸ்ருஜதி ச ஏவாவதி ஹந்தி ச அதாபி ஹ்யனஹங்காரான் நாஜ்யதே குணகர்மபி. சஹா எல்லாவித மகிமையும் இருக்கிற பகவான், ஏவா அந்த பகவானேதான், விஸ்வம் இந்த பிரபஞ்சத்தை, ஸ்ருஜதி சிருஷ்டிக்கிறார், சஹ ஏவா சஹா சொன்னா அவன், ஏவா சொன்னா அவன்தான், அவனேதான், சஹ ஏவா அந்த பகவானேதான் அவதி பரிபாலனம் நடத்துறது, ஹந்திஜா സംഹാരം നടത്തുന്നതും ഭഗവാനാക്കും. നാടക മേടയില് നടികர்களாயிட்டு നമ്മളെ സെലക്ട് செஞ்சு அபிநயிப்பிச்சு அபிநயம் முடிஞ்சானா நம்மளோட வேஷத்தை அழிச்சு வைக்கிறதுக்கு சொல்ற மாதிரியாக்கும். இது பகவானோடு திருவிளையாடலுக்கு உபயோகிக்கிற பொம்மைகளாக்கும், നമ്മളെല്ലാം விளையாட்டு பொருள்களாக்கும். നമ്മൾ ഭഗവാനോട് കയ്യിൽ இருக்கிற விளையாட்டு பொருள்கள். നമ്മൾ ഏത് വേഷമാക്കും அபிநயிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது பகவானாக்கும். அதா அபி அப்படியெல்லாம் ஆக்கும்னா கூடியும் அனஹங்காராது நான் அப்படிங்கிற பாவம் இல்லாதக்கு எல்லா கர்மங்களும் செய்யறதாலேயே குணகர்மபிகி சத்குண ரஜோகுண தமோகுண பந்தமில்லாதக்கு செய்யற கர்மங்களால பகவான் பரம்பொருள் ந அஜ்யதே ஒന്നുകൂടെയും அட்டாச்மெண்ட் இல்லாதவராயிட்டு இருக்கார். தாமரை இலையில நீர்த்துளிகள் எப்படியாக்குமோ ஒட்டாம நிக்கிறது, அப்படி அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு எல்லாம் செய்யற பரபிரம்மம். கர்த்திருவ பாவம், நான் செய்யறேன் அப்படிங்கிற பாவம் இல்லாததால ஒன்னிலையும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் பகவானுக்கு கிடையாது. சிருஷ்டி நடத்துறதுக்கு நியமனம் செய்யப்பட்ட பிரம்மா கர்த்திருவ பாவம், நான் செய்யறேன் அப்படிங்கிற கர்த்திருவ பாவம் இல்லாதக்கு எனக்கு சிருஷ்டி நடத்துறதுக்கு சாதிக்கணுமே பகவானே அப்படின்னாக்குமே ஆதிநாராயணன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினது. பரம்பொருள் திரிகுணங்களை ஸ்வீகரிச்சு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யறார். அப்படின்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற பாவம் இல்லாதக்காக்கும் பிரம்மா சிருஷ்டி பண்றார். நான் செய்யறேன் அப்படிங்கிற பாவம் இல்லாதக்காக்கும் விஷ்ணு பரிபாலனம் செய்யறார். நான் செய்யறேன் அப்படிங்கிற பாவம் இல்லாதக்காக்கும் ருத்ரன் சம்ஹாரம் செய்யறார். மனுஷாளுக்கு நான் அப்படிங்கிற அபிமான போதம் இல்லாதக்கு ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு சாதிக்காது. அபிமான போதம் இல்லாதக்கு அகங்காரம் இல்லாதக்கு ஈஸ்வரார்ப்பணமாயிட்டு எல்லாம் செய்யறதுக்கு சாதிக்கணும் அப்படின்னாக்கும் ஸ்வயம்புவ மனு த்ருவன் கிட்ட உபதேசிக்கிறது. சமபாவனையோடு கூடிட்டு, காருண்யத்தோடு கூடிட்டு, பொறுமையோடு கூடிட்டு, மைத்ரி பாவத்தோடு கூடிட்டு வாழறதுக்கு சாதிக்கணும். ஷட்விகாரங்கள் இந்த 4 விஷயங்களுக்கு தடசமாக்கும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி, மனசை கண்ட்ரோல் பண்ணி, சித்த சுத்தி வருத்திட்டு மைத்ரி, பொறுமா, சமபாவனா, காருண்யம் இப்படி இருக்கிற எபிலிட்டிகளை வளர்த்திண்டு வாழ்ந்தானா டாப் மோஸ்ட் பதவியான மோட்ச பதவியில எத்திப்படுறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கும் ஸ்வயம்புவ மனு த்ருவனுக்கு உபதேசம் பண்றது, அது வழி நமக்கும் உபதேசம் பண்றது. 26வது ஸ்லோகம் பார்க்கிறோம்.
ஏஷ பூதானி பூதாத்மா பூத ஈஷः பூதபாவனः ஸ்வசக்தியா மாயையா யுக்தः ஸ்ருஜதி அத்தி ச பாதி ச. ஏஷ பூதானி பூதாத்மா பூதேஷோ பூதபாவனா ஸ்வசக்தியா மாயையா யுக்த ஸ்ருஜத்யத்தி ச பாதி ச. ஈஸ்வரனுக்கு ஈக்குவல் ஆயிட்டு ஈஸ்வரன் மட்டும்தான் உள்ளது. ரெண்டாமதொന്നും இல்லாததால நான் அப்படிங்கிற பாவமும் அந்த பரம்பொருளுக்கு கிடையாது. பால் அப்படிங்கிற ஆத்மா இல்லை அப்படின்னா வெண்ணெய் அப்படிங்கிறது கிடையாது. அலைகள் அப்படிங்கிறது உண்டாகிறது அதனோடு ஆத்மாவான சமுத்திரத்தாலேயாக்குமே. நூல் அப்படிங்கிற ஆத்மா இல்லை அப்படின்னா வஸ்திரம் நூலால இருக்கக்கூடிய வஸ்திரம் அப்படிங்கிறதும் கிடையாது. சர்வ உயிரினங்களிலேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிறது பரம்பொருளாக்கும். ஏஷா இந்த பரம்பொருள்தான் பூதானி எல்லா உயிரினங்களுக்குள்ளிலையும் பூதாத்மா உயிர்களோடு ஆத்மாவாயிட்டு இருக்கிற பகவான். பூதா எல்லா உயிரினங்களையும் ஈஷஹா கண்ட்ரோல் செய்யறது பகவான் தான். பூத பாவனஹா எல்லா உயிரினங்களையும் பரிபாலனம் பண்றதும் பகவானாக்குமே. ஸ்வசக்தியா பரம்பொருள் சொந்தம் சக்தியான மாயையா மாயையோடு கூடிட்டு மாயா சக்தியால யுக்தஹா கூடி சேர்ந்து பூதானி உயிரினங்களை ஸ்ருஜதி சிருஷ்டிச்சு அத்தி பட்சிச்சு பாதிச்ச பரிபாலனம் செய்யவும் செய்யறாரே. பரம்பொருள் தன்னந்தனியா மோனோ ஆக்டர் எப்படியாக்குமோ பலவிதமா நடிக்கிறார். அதே மாதிரி பகவான் தன்னந்தனியா எல்லா பிரவൃத்தியும் தன்னோடு சக்தியான மாயையோடு கூடி சேர்ந்து செய்யறார். அப்படின்னாலும் பரம்பொருள் சைலண்ட் பார்ட்னர் ஆக்கும், மாயை அப்படிங்கிறதாக்கும் ஆக்டிவ் பார்ட்னர். பரம்பொருள் பிதிருஸ்தானியனாக்கும், மாயாசக்தி மாதிருஸ்தானத்தில் இருக்கிறவளாக்கும். சிவசக்தி மேளனத்தால சர்வதும் ஆக்டிவேட் ஆகிறது. சக்தி இல்லை அப்படின்னாக்கா சிவனுக்கு சலனம் அப்படிங்கிறதும் கிடையாது. சிவன் தனியாவும் சக்தி தனியாவும் பிரவர்த்திக்கிறதுக்கு சாத்தியமில்லை. சிவசக்திகள் கூடி சேர்ந்தாக்கும் பிரபஞ்ச பிரவர்த்தனம் அப்படிங்கிறது. சௌந்தரிய லஹரியில ஃபுல்லும் நமக்கு இது காணறதுக்கு சாதிக்கும். சௌந்தரிய லஹரிய நம்ம டீப்பாயிட்டு படிச்சானா இதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா சிவன் அப்படிங்கிற பரம்பொருளிலேந்து தான் சக்தி அப்படிங்கிறதும் உண்டாயிருக்கு. அப்படிங்கிறதுனால ஆதிநாராயணனிலேந்து தான் காலம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பகவானோடு ஆத்ஞைப்படி காலம் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் மாயா அப்படிங்கிற திரிகுணங்கள் கூடி சேர்ந்த சக்தி ஸ்வரூபம் உண்டாயிருக்கு. அப்படிங்கிறதுனால பரபிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பரபிரம்மத்திலேந்து உண்டான மாயையுமாயிட்டு கூடி சேர்ந்து பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பகவான் செய்யறார். அப்படிங்கிறது யாக்குமே இங்க சொல்லப்படுறது. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த குணங்கள் எல்லாம் ஈக்குவலான அவஸ்தையில பரபிரமத்துல லயிச்ச அவஸ்தையில அக்கும் இந்த பிரளயம் அப்படிங்கிறது உண்டாகிறது. நைமித்திக பிரளயம். நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது பிரம்மாவோட ஒரு ராத்திரியாக்கும் திரிகுணங்களுக்கு ஏற்ற குறைச்சலுகள் சம்பவிச்சு மாயை ஆக்டிவேட் ஆகிறதாக்கும். கல்பம் அப்படிங்கிற பிரம்மாவோடு பகல். பிரம்மாவுக்கு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர யுகங்களாக்கும். ராத்திரி அப்படிங்கிறதும் 1000 சதுர யுகங்களாக்கும்.
அப்படி 2000 சதுர்யுகங்கள் கூடி சேர்ந்தாலாக்கும் ஒரு பிரம்ம தினம் அப்படின்னு ஆகிறது. பிரம்மாவோடு பகலிலேயாக்குமே பிரம்மா ஒர்க் பண்றார். பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிற கல்பத்துல 14 மனுக்கள் பரிபாலனம் நடத்துறா. 1000 சதுர்யுகம் டிவைடட் பை 14 அப்படி போட்டானாக்கா 71.43 சதுர்யுகங்கள் ஆக்கும் ஒரு மனுவோடு பரணகாலம் அப்படின்னு கிடைக்கும். பரபிரம்மம் திரிகுணங்களிலிருந்து ரஜோகுணம் സ്വീകരിച്ച് பிரம்மாவாயிட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். அந்த பிரம்மாவோடு சிருஷ்டி நடத்துற காலகட்டமாக்கும் கல்பம். பிரபஞ்சத்திலேருந்து உண்டாகிற எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பயரி டேட் உண்டு. இந்த பிரம்மாவுக்கும் எக்ஸ்பயரி டேட் உண்டு. அதாக்கும் பிரம்ம பிரளயம். பிரம்மாவோடு 100 வயசு தீரற நாள். இப்ப இருக்கிற யுகம், இந்த யுகத்துல நம்ம கலியுகம். இந்த கலியுகத்துல வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்திலேயாக்குமே நம்ம இருந்துட்டு இருக்கோம். 50 வயசு தான் பிரம்மாவுக்கு இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. பிரம்மாவோடு 51வது வயசோடு ஸ்டார்டிங்லயாக்கும் நம்ம இங்க இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பல பல கால்குலேஷன் எல்லாம் நடத்தி இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். 71.43 into 14 போட்டானாக்கா 14 மனுக்களோடு ஆட்சி காலகட்டம் கிடைக்கும். அதாக்கும் 1000 சதுர்யுக காலகட்டம். 1000 சதுர்யுகம் முடிஞ்சானா பிரம்மா தூங்குறதுக்கு போவார். அதாக்கும் நைமித்திக பிரளயம். இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பிரம்ம பிரளயம் அப்படிங்கிற அந்த பிரம்ம ஆயுள் வரைக்கும் பிரம்மாவோட 100 வருஷம் வரைக்கும் பார்த்ததாக்கும். நம்மளோட கால்குலேட்டர்ல ஒன்றும் ஒதுங்க கூடின டிஜிட் கிடையாது. இந்த எண்ணிக்கையெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். இருந்தாலும் கல்பகாலம் அப்படிங்கிறது எத்தனையாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத நமக்கு இருக்கிற ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதன் வழியா நமக்கு அகங்காரம் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயுள் இருக்கிற நம்ம இப்படி பரஸ்பரம் சண்டை போட்டுண்டு துரோகிச்சுண்டு அடுத்தவாகிட்டேந்து தட்டி பறிச்சுண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவானோட யாதார்த்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதில்லை. சுவயம்புவ மனுவோடு காலகட்டத்தில் சுவயம்புவ மனுவோடு புத்திரன், உத்தானபாதனோடு புத்திரன் துருவனோடு கதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிஸ்சார விஷயங்களுக்காயிட்டு சண்டை கூடாம இரு அப்படின்னாக்கும் மனு துருவனுக்கு உபதேசம் பண்றத நம்ம பார்க்கிறோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடத்துறது பகவானாக்கும். பேதபாவம் உண்டாகக்கூடாது. பேதபாவம் உண்டானா அகங்காரம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னாக்கும் மனு துருவனை படிப்பிக்கிறார். 27வது ஸ்லோகம் பார்க்கிறோம். தம் ஏவ மிருத்யும் அமிர்தம் தாதா தெய்வம் சர்வ ஆத்மனஹ உபேஹி ஜகத் பராயணம் யஸ்மை பலிம் விஸ்வஸ்ருஜஹ ஹரந்தி காவஹ யதா வை நசி தாமயந்திரிதாஹ தம்மேவ மிருத்யோமமிருதம் தாததைவம் சர்வாத்மனோபேஹி ஜகத்பராயணம் யஸ்மை பலிம் விஸ்வஸ்ருஜோ ஹரந்தி गावो यदा वै नसिदामयन्द्रिदा तमेव मृत्युममृदं तादा देवं सर्वात्मनो बेहि जगत्परायणं यस्मै बलिं विश्वसृजो हरन्ति गावो यदा वै नसिदामयन्द्रिदा
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமாயிட்டு இருக்கிற ஜெகதீஸ்வரனை குணங்களோ கர்மங்களோ அகங்காரங்களோ ஒன்றும் அட்டாக் பண்றதில்லை. சர்வ ஆத்மாவும் எல்லாத்தையும் நியந்திரிக்கிறவரும் சர்வ பரிபாலகனுமான பகவான் சொந்த மாயையால இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யறார். மூக்க தொலைச்சு கயறு போட்டு காலமாட இழுக்கிற மாதிரியாக்கும் பிரம்மாதி தேவர்களை கூடியும் பகவான் கண்ட்ரோல்ல வச்சு பிரவர்த்திப்பிக்கிறார். அந்த ஜெகதீஸ்வரனில நீ சர்வவும் சமர்ப்பணம் செய்யணுமே அப்படின்னாக்கும் ஸ்வயம்புவ மனு துருவன் கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது மஸ்ட் நம்ம பார்த்தோமே. ஆனா அந்த கரண சுத்தி இல்லை அப்படின்னாக்கா ஹிருதய குகைக்குள்ள இருக்கிற பகவானை பார்க்கறதுக்கு சாதிக்காது. அந்த கரண சுத்தி அதனால மஸ்ட். அந்த கரண சுத்தி இருந்தா மட்டும்தான் ஹிருதய குகையில ஆத்மாராமனாயிருக்கிற பகவானை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். ஹிருதயத்துல ஆத்மாவை தரிசிச்சானா இந்த பிரகிருதியில சர்வதையும் ஆத்ம சைதன்யமாயிட்டு காணறதுக்கும் சாதிக்கும். துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லாம தீரும். அத்வைத பாவத்துல வந்து சேரறதுக்கு சாதிக்கும். பரபிரம்மம் தான் என்னோட ஹிருதயத்துல இருக்கார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரபிரம்மம் நிறைஞ்சு ரொம்ப நிற்கிறார். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற அந்த போதம் உண்டாகும். அதனாலேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற சக்தியிலேயாக்கும் நானும் இந்த உயிரினங்களும் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். எனக்குள்ள இருக்கிற சைதன்யமான ஈஸ்வரனும் இந்த பிரகிருதியில சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் சைதன்யமாயிருக்கிற ஈஸ்வரனும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற சமபாவம் வந்து சேரத்த துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லாம போகும். ரஜோகுண தமோ குணத்தால உண்டாகிற ஷட்விகாரங்களாயிருக்கிற காமக்ரோதங்களாக்கும் நம்மளோட அந்த கரணத்தை துஷிப்பிக்கிறது. அந்த கரண சுத்தி வருத்தினா மட்டும்தான் ஆத்ம சைதன்யத்தை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். அழுக்கெல்லாம் நெகத்தி அங்க அதிசக்திமானா இருக்கிற பகவானை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். ஓரோ உயிரினங்களும் ஏது ரூப பாவ சுபாவத்துல எப்போ எப்படி ஜீவிக்கணும், எத்தனை காலம் வாழணும், எப்ப இல்லாமகணும், இதெல்லாம் தீர்மானம் பண்றது பகவானுக்கும். பகவானோட டூல்ஸான நமக்கு பகவான் செய்ய தோண வைக்கிற டியூட்டியை செய்யலாம். கர்ம பந்தம் இல்லாதக்கு டியூட்டி செய்யலாம் அப்படின்னாக்கும் ஸ்வயம்புவ மனு துருவன் கிட்ட உபதேசிக்கிறது. வேத பாவனை அப்படிங்கிற விஷயம் இல்லாம பண்றதுக்கு பிரகிருதி அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதொன்னும் ஈஸ்வரன் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே மனச மோட்ச அவஸ்தையில பக்குவப்படுத்திண்டு ஒன்னுகூடையும் ஒருவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாதக்கு தாமரை இலையில ஜல துளிகள் எப்படி ஆக்குமோ ஒட்டாம நிக்கிறது அதே மாதிரி எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு மனசா வாஜா கர்மனா கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு டியூட்டி செய்யணும். கர்மயோகம் வழி சித்த சுத்தி உண்டாகும். சித்த சுத்தி வழி தத்துவ ஞானம் உண்டாகும். தத்துவ ஞானம் பிரகிருதி அப்படிங்கிறதும் பரபிரம்மம் அப்படிங்கிறதும் என்னவாக்கும் அப்படிங்கிறதாக்கும் இந்த தத்துவ ஞானம் அப்படின்னாக்கா தத்துவ ஞானம் வழி துவைத பாவம் அப்படிங்கிற பேத புத்தி இல்லாம ஆகும். அத்வைத பாவம் அப்படிங்கிற ஏகபாவம் வந்து சேரும். மனசுக்கு சொஸ்ததை வரும். மகத்தான அந்த பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு சித்த சுத்தி அப்படிங்கிறது உண்டானாதான் சாதிக்கும். சித்த சுத்தி உண்டாகிறதுக்கு அறிவு அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். தமேவ மிருத்யும் மிருத்யுதேவனான காலஸ்வரூபனான அவனையே சரணம் பிராபிக்கணும். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய
त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. சித்தசுத்தி உண்டாகிறதுக்கு அறிவு வேணும். அறிவு கொடுக்கிறது பகவானுக்கும். மிருத்யுதேவனான தமேவா அவனேதான் அமிர்தம் மோட்சம் அப்படிங்கிற பரிபூர்ண ஞான அவஸ்தையையும் தரார். ஞானம் உண்டானா அஜ்ஞானம் அப்படிங்கிறது உண்டாகாது. அதனாலேயே ஞானம் அப்படிங்கிறது அமிர்தமாக்கும். பகவான் தான் அந்த அமிர்த ஸ்வரூபியாயிருக்கிறவர். காலாக்னி ஸ்வரூபனாயிருக்கிற மிருத்யு தேவனாயிருக்கிற சம்ஹாரமூர்த்தியான பகவான் மோட்சம் அப்படிங்கிற அமிர்தஸ்வரூபனாக்கும். ஜகத் பராயணம் பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துற பரம்பொருளாயிருக்கிற தம் அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை, அந்த ஈஸ்வரனை ஏவா அந்த ஈஸ்வரனையே சர்வ ஆத்மனஹா எல்லா உயிரினங்களுக்கு உள்ள இருக்கிற ஜீவனும் பகவானாக்கும் அப்படிங்கிற பாவத்துல தாதா துருவா புத்ரா உபேஹி நீ சரணடைஞ்சுக்கோ. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான மகத்துவம் இருக்கிற பரம்பொருளை ஆராதனை பண்ணு. பரம்பொருளை சர்வ ஆத்மாவாயிட்டு பார்த்து சரணடை. விஸ்வ சிருஜஹா பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார பாலகர்கள், திரிமூர்த்திகள், பிரஜாபதிகள், சப்தரிஷிகள், மன்வந்தர அதிபதிகள், தேவதைகள், தேவர்கள், தேவேந்திரன் எல்லாருமே யஸ்மை ഏതൊരു പരമ്പൊരുളെ ആക്കുമോ, ഏതൊരു പരമ്പൊരുളുക്ക് ആക്കുമോ ബലിം പൂജാ നിവേദ്യങ്ങളെല്ലാം ഹരന്തി സമർപ്പിക്കറ. പ്രപഞ്ച தேவதைகளுக்கு செய்யற எல்லா பூஜையும் பரம்பொருளையாக்கும் போய் சேரறது. நசி நாசிகா சொன்னா மூக்கு, நசி சொன்னா மூக்குல தாம ஓட்ட போட்டு கயரை கோத்து அந்த கயரை இழுத்து யந்திரிதாக அந்த கயரை பிடிச்சு கண்ட்ரோல் செய்யற காவகா காளமாடுகளை மாதிரி, அப்படி இல்லைன்னா மாடுகளை மாதிரி கோபாலர்கள் மாடுகளை மூக்கு கயறால கண்ட்ரோல் செய்யறது எப்படி ஆக்குமோ எதா அதே மாதிரி வை அது மாதிரியே தான் பிரம்மா தொடங்கின எல்லாரையும் பிரபஞ்ச பரிபாலர்களையும் பரம்பொருள் கண்ட்ரோல் பண்றார். பரம்பொருளோடு கண்ட்ரோலில் ஆக்கும் எல்லாரும் இருக்கும். அதர்மம் ஒருபோதும் செய்யக்கூடாது. எல்லாரும் அவளோட கர்மத்தால பகவானை பிரீதிப்படுத்திட்டு தான் இருக்கா. அதே மாதிரி நீயும் அதர்மம் செய்யாதக்கு பகவானை பிரீதிப்படுத்தத்தான் வேணும். நீயும் அப்படிதான் ஆகணும் துருவா. பகவானுக்கு பிரியப்பட்ட தர்மிஷ்டனாயிட்டு நீ நடக்கணும் அப்படின்னு சுவாயம்புவ மனு துருவன் கிட்ட சொல்றதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். சுவாயம்புவ மனு ஸ்ட்ரிக்டா சொல்றார், ஒருபோதும் நீ அதர்மம் அப்படிங்கிறத பிரவர்த்திக்க கூடாது, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், பகவானுக்கு பிரியமல்லாத ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. தமேவ மிருத்யுமமிருதம் தாததெய்வம் சர்வாத்மனோ வேஹி ஜகத்பராயணம் யஸ்மை பலிம் விஸ்வக்ருஜோ ஹரந்தி காவோ யதா வை நசிதாமயந்திரிதா.